ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. இன்றைக்கி எக்கை வச்சு ஒரு கோரியாண்டர் எக் கறி பார்க்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கோரியாண்டர் தான். இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஒரு 4 எக் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதோட தோலையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் இது ரவுண்டாக குட்டி குட்டியாக நம்ம காட்டுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மெயின் மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு 4 லவங்கம், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோரியாண்டர் க்ரீன் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். அதோட பச்சை வாசனையெல்லாம் ஃபுல்லாக போய் வர வரைக்கும் இதை கிளறி விட்டுகிட்டே இருங்க. கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வர்றதுக்காக தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த எக்கில் நல்லா இறங்கி வரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக நம்மளுக்கு குக்காய் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான கோரியாண்டர் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லா டிஸ்கோடையும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி